வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது டூஸ் அண்ட் டோட்ஸ் அட் எக்ஸாம் ஹால். ஆர்ஆர்பி NTPC எக்ஸாம் வந்து 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது, 5th ஜூன்லேருந்து. சரிங்களா? இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து என்ன எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணலாம், என்னலாம் பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் சொல்லலாம்ன்றதான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் 10 minutes மேலே போகாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஷிஃப்ட்டு டைம், சரிங்களா, உங்கள் ஷிஃப்ட்டு டேட் அண்ட் டைமை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இயர்லி, சரிங்களா, இயர்லியராக வந்து உங்களுடைய சென்டருக்கு வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் போயிருக்கணும். சரிங்களா? உங்கள் கையில் என்னெல்லாம் இருக்குன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, சரிங்களா, உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஐடி கார்டு, டேட் ஆஃப் பர்த் இருக்கும். சிலருக்கு ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்காது. அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஐடி கார்டும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் உங்கள் ஐடி கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் ஒன்று போல் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஐடி கார்டு வந்து கொண்டு போய்க்கோங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய கால் லெட்டர், சரிங்களா, இ கால் லெட்டர் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் கொண்டு போகணும். சரிங்களா? இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்கள் கையில் இருக்கும். உங்கள் கையில் வந்து உள்ளே போகும்போது வெறும் ஆதார் கார்டு, ஐடி கார்டு, அப்புறம் கால் லெட்டர், இந்த 3 தான் உங்கள் கையில் இருக்கும். வேறு எதுவுமே உங்கள் கையில் இருக்காது. மற்றபடி பென்னு, பேப்பர் இது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? பேப்பர் வந்து A5 ஷீட் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. A5 ஷீட்டில் வந்து டபுள் ஷீட், சரிங்களா, 4 pages இருக்கிற மாதிரி ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஆதார் கார்டு கையில் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி ஐடி கார்டு இருக்கணும். சரிங்களா? இது 2 மஸ்ட்டு. கால் லெட்ரு கண்டிப்பாக மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சில நேரங்களில் கேட்கலாம். சரிங்களா? ஃபோட்டோ இருந்தால் ஐடி கார்டில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கால் லெட்டரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி வந்து என்னென்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போய்க்கோங்க. அடுத்து தான் வந்து காலையில் சீக்கிரம் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க, ஐ திங்க் 8 மணிக்கெலாம் உள்ள எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி டைமிங் நினைக்கிறேன். சீக்கிரமாக போகிறவங்க ஒரு 5 5 ஸ்டார், சாரி 5 இல்லை, ஒரு 3 5 ஸ்டார் சாக்லேட் வந்து கையில் வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாம் ஹால் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபோக்கஸாக எழுத முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ பெட்டர் சாக்லேட், அட்லீஸ்ட் மினிமம் வந்து உங்களுக்கு எனர்ஜி இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட், ஒரு 3 சாக்லேட் வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா வாயில் சிவிங்கம் எழுற மாதிரி சாப்பிட்டுட்டே போயிருங்க. அதுக்கடுத்து வந்து அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டான மீட், சரிங்களா, சாப்பாடு ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. ரெண்டாவது, எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போனோடனே உங்களுடைய நிறைய ப்ராசஸ் இருக்கும். உங்களோட கைரேகை வாங்குவாங்க, உங்கள் ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்பட வேணாம். அதெல்லாம் இயல்பான ப்ராசஸ் தான். ஃபஸ்ட் டைமாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பயப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் எக்ஸாம் சென்டரு. ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் TCS தான் நடத்துகிறாங்க, TCS தானே கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஸ்டாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். டோன்ட் பேனிக். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் யார்ட்டையும் வந்து அதிகமாக பேச வேணாம். சரிங்களா? யார்ட்டையும் அங்கே எங்கேயும் பார்க்க வேணாம். தண்ணி வேணால் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு போயிரு. சரிங்களா? மஸ்ட்டுப்பா, இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. டாய்லெட் போனால் டாய்லெட் போயிட்டு வந்துரு. சரிங்களா? ஸோ யூரினோ ஏதோ டாய்லெட் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோ, ஃப்ரெஷ் உனக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கோ. ஏன்னா மனசு வந்து உனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த 5 ஸ்டார் சாக்லேட் சொல்கிறது. சரிங்களா? சாப்பாடு வந்து கம்மியாயிருச்சு, உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னா வயிறு பசிச்சுட்டே இருந்தால் மூளை எப்படி வேலை செய்யும், அதே மாதிரி தான் கழிவு நீக்கமும் பண்ணலை அப்படின்னா வந்து உனக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாகவே வேலை செய்யாது. சரியா? அதனால் வந்து அதை வந்து முதல்ல முடிச்சுங்க. அதுக்கடுத்து உள்ளே போனோடனே ப்ரெஷர் ஆகாத, ஈகோ ஆகாது. சரிங்களா? உதாரணமாக இது வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க, இந்த 1.5 மணி நேரம், அந்த 90 நிமிஷத்துல என்ன எழுதுறியோ அதுதான் வந்து வாழ்க்கை. சரியா? ஸோ அதனால் வந்து பேனிக் ஆகாத. ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு தோணிடுச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண வேணாம். நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடு. ஒரு 10 தடவை நல்லா மூச்சை உள்ளேயும் வெளியுமா இழுத்து விடு. ஸோ உனக்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாகிடும். சரிங்களா? உன் மைண்ட் வந்து இயல்பான நிலைக்கு வந்துடும். சரிங்களா? ரெண்டாவது, உன் ஈகோவை காட்டாது. உதாரணமாக வந்து நீ வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, சரிங்களா, டைம் அண்ட் ஒர்க் வந்து கணக்கு வந்து நல்லா பார்த்துருக்க. ஆனால் ஒரு கொஷின் வந்து இருக்குது, அந்த கொஷின் வந்து உனக்கு விடையே தெரில. ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கு நான் டாபிக் நல்லா ஃபுல்லாக படிச்சிருக்கேன் அப்படின்றக்காண்டி அந்த ஒரே கொஷினில் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாது. சரியா? உன் ஈகோவை உன் கொஷின் மேலே காட்டாது. அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு போய் பாரு. அடுத்து ஒரு 3 கொஷின் 4 கொஷின் வந்து ஈஸியான ஒன் வேர்டு கொஸ்டின் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஈகோ வந்து தயவு செய்து காட்டிடாது. நீ கொஸ்டினில் ஈகோ காட்டினா அது திருப்பி நமக்கு காட்டிடும், நம்ம டயத்தை இழந்துருவோம். சரிங்களா? அந்த 90 நிமிஷத்தில் நீ பண்ணுறதான் எல்லாமே. அதனால் ஈகோ காட்டாது. ஒரு டாபிக் நீ முழுசாக படிச்சுட்டு இருக்காண்டி அந்த கொஸ்டின் வந்து நீ அட்டன் பண்ண முடியுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கண்டா அந்த கொஸ்டினில் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷனே வந்து தப்பான ஆப்ஷனாக கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கூட யோசித்து பாருங்க. சரிங்களா? அதனால் வந்து உங்கள் ஈகோவை காட்டாதீங்க. ஒரு டாபிக் நீ படிச்சதுனால அது வந்து நீ அட்டன் பண்ணியே தீரணுன்றது எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நீ மேக்ஸிமம் வந்து 100 கொஷின்ஸை வந்து பார்த்துரு. சரியா? ஃபஸ்ட்டு கான்செப்டே தான். சரிங்களா? 100 கொஷின் வந்து நீ கண்டிப்பாக பார்த்தே தீரணும். ஏன்னா ஒரு நல்லா கவனிச்சுக்கோ, ஒருத்தர் வந்து 100 கொஷின் பார்த்துருக்கான் அப்படின்னா அவனால் சக்ஸஸ் ரேட் வந்து அவனுக்கு வந்து
100%. ஆனால் ஒருத்தர் வந்து 70 கொஸ்டின் தான் பார்த்துருக்கான் அப்படின்னா அவனோட சக்ஸஸ் ரேட் எவ்வளவு? 70% தான். அவன் மீதி இருக்கிற 30 கொஸ்டின் வந்து பார்க்கவே இல்லை. சரியா? அப்படின்றப்போ அவனுக்கு வந்து அந்த 30 கொஸ்டின் எவ்வளோ வரும்ன்றது எவ்வளோ வந்து சக்ஸஸாக இருக்குன்றது அவனுக்கே தெரியாது. ஸோ அப்போ அவனோட சக்ஸஸ் ரேட் ஹையஸ்டே 70% தான். அதனால் முதல் 1 மணி நேரத்தில் வந்து 100 கொஸ்டின் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிடு. சரியா? அடுத்து மீதி இருக்க 1/2 மணி நேரத்தில் வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கியோ, சரி, எந்தெந்த கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கியோ, மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருப்பீங்களா, அந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் வந்து திருப்பி போய் பாருங்கள். சரிங்களா? மினிமம் வந்து 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கப்பா. சரியா? 70 கொஸ்டின் கம்மியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி நிற்க வேணாம். பட் நெகட்டிவ் கொஸ்டின் கொடுக்காதீங்கப்பா. தயவு செய்து நோ கெஸ் பண்ணாத. அதே மாதிரி 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ராங் கொஸ்டின் கொடுக்காது. சரியா? இப்போ உதாரணம் உனக்கு வந்து 62 கொஸ்டின் தான் சார் எனக்கு தெரியும், நீங்கள் 70 அட்டம் சொல்கிறீங்க, எனக்கு 62 கொஸ்டின் தான் தெரியும். ஓகே, பிரச்சனை இல்லை. 62 கரெக்டான கொஸ்டினா, 100% அக்யூரஸியா முடிஞ்சு உன்னுடைய நார்மலைசேஷன்லாம் உன் மார்க் வந்து கூடும். சரியா? நீ கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவேன். சப்போஸ் 58 கொஸ்டின் தான் சார் எனக்கு தெரியும், 58 கொஸ்டின் தான் நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன், 58 கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா 58 கொஸ்டின் மட்டுமே போட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100% பர்சன்டேஜில் வச்சுக்கோ. சரியா? 100% வந்து அக்யூரஸி வச்சுக்கோ. அக்யூரஸி மெயின்டைன் பண்ணிக்கோ. அக்யூரஸி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரியா? அக்யூரஸி மெயின்டைன் பண்ணிக்கோ. கெஸ் பண்ணாத. நெகட்டிவ் மார்க்கில் வந்து மார்க் கலந்துடும். சரியா? இப்போ 58 கொஸ்டின்ல இப்போ ஒரு 3 கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கோங்க, உன் மார்க் எங்கே போகும்? 55ல் வந்து ஒரிஜினல் மார்க்கு அதுலேருந்து 1 மார்க் கழிஞ்சு 54 மார்க்கில் போயிடும். சரிங்களா? 54க்கும் 58க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 4 மார்க் வித்தியாசம். 4 மார்க் வித்தியாசத்தில் கட் ஆஃபே நீ கிளியர் பண்ணிடுவேன். சரியா? அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் வந்து கெஸ் பண்ணாத, நெகட்டிவ் மார்க்கு கொண்டு போகாது. எங்கே நீ கெஸ் பண்ணணும் அப்படின்னா 50-50 சான்சஸ் இருக்குது பற்றியா, அந்த இடத்துல மட்டும் நீ கெஸ் பண்ணி அடிச்சுக்கோ. இப்போது 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷன் வந்து எனக்கு தப்புன்னு தெரியும், 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு அப்படின்னா அந்த இடத்துல நீ கெஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த இடத்துல வந்து ஹை சான்சஸ் உனக்கு இருக்குது. சரியா? நீ சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல கெஸ் பண்ணு, மற்ற இடத்துல நீ கெஸ் பண்ணாத. ராவா 4 ஆப்ஷனில் எதுவுமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீ அட்டனே பண்ணாத, அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. சரியா? அவ்வளோதான். அடுத்து மட்டும் இல்லாமல் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ரஃப் ஷீட்டில் எப்படி எழுதுன்றது சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி இது வந்து பார்த்து தான் இந்த மாதிரி ரஃப் ஷீட்டில் வந்து எழுதிக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து கஜன்னு எழுதாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பாக்ஸாக போட்டு எழுதணும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உதாரணமாக 15 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிங்க, பட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. 15 கொஸ்டின் வந்து மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் வந்து ரிவிஷன் நீங்கள் வந்து எடுக்கும் போதில் மறுபடியும் வந்து 30 நிமிஷம் வந்து நீங்கள் மார்க் அண்ட் ரிவ்யூ பார்க்கும் போதில் டைம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து செஞ்சுருக்க முடியாது. சரியா? அப்படின்றப்போ இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து எந்த கொஸ்டின் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், எந்த கொஸ்டின்லாம் மார்க் பண்ணிங்களோ அதுக்கு நேரம் வந்து இந்த மாதிரி சிம்பிள் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள். சரிங்களா? நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டின் மட்டும் நேரம் போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட நேரத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். இவ்வளோ தான். சரிங்களா? இதை தாண்டி பெருசாக ஒன்றும் நீங்கள் எக்ஸாம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? மினிமம் 70 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? தப்பு நெகட்டிவ் மார்க் வந்து விடாதீங்க. அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வேற ஒன்றும் பெருசான இல்லை. உங்கள் ஈகோவை தயவு செய்து காட்டிடாங்க. உங்கள் ஈகோ உங்களை கொன்றும். சரியா? தயவு செய்து ஈகோ காட்டாத. மற்றபடி ஒன்றும் பெருசான இதுக்குள்ளே இல்லை. சரிங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இதில் கிடையாதுப்பா. ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. வாழ்த்துக்கள்.